عن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة بوائقه لا يدخل الجنة من لا يأمن جاره بوائقه أو كما قال عليه الصلاة والسلام. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையாளனுமாகிய எல்லாமல்ல ஏகனாம் அல்லாஹுடைய திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அண்டை வீட்டார் நிம்மதி அடையாதவரை சுவனம் போக மாட்டான் என அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி புகாரி முஸ்லிம் நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட இந்த நபிமொழி மனிதநேயத்தோடு மக்கள் வாழ்வதற்கான ஒரு அருமையான திட்டத்தை, வழிகாட்டுதலை மேற்கண்ட நபிமொழியின் வாயிலாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அண்டை அயலார்களோடு இணைந்து வாழ வேண்டும். அண்டை அயலார்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக வாழ்ந்தாக வேண்டும். தமிழில் கூட ஒரு வழக்கு மொழி சொல்லப்படும், உதவி செய்யாட்டி உபத்திரம் பண்ணாமல் இருப்பது என்று சொல்லக்கூடிய வழக்கு மொழி. மனிதர்கள் அனைவர்களும் நிம்மதியாக ஒருவர் அனுசரித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் மனித நேயம் தேவை. சுயநலம் அங்கே அகற்றப்பட வேண்டும். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய மனம் இருந்தால் நிச்சயமாக சேர்ந்து வாழக்கூடிய மனித சமூகத்துக்கு மத்தியிலே நிம்மதி கெட்டுவிடும், நிம்மதி இழக்கவிடும். ஆக மனித சமூகம் இணைந்து வாழுகின்ற போது ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோமோ இல்லையோ, உபத்திரம் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல், கோபதாபங்கள் இல்லாமல் வாழ முடியும். சண்டை சச்சரவும் கோபதாபமும் தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே மனித நேயம் தழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருக்கொருவர் பாச பகிர்மானத்திற்கான வழி ஏற்படும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அவன் சுவர்க்கமே செல்ல மாட்டான் என்று சொல்லிட்டு மல்லா யமன் ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய அண்டை வீட்டான் அவனின் மூலமாக அமைதியுறை இல்லையோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஆக மனிதநேயமாக வாழ்வதற்கு, மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு, மனிதர்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு வாழ்வதற்கு, ஒருவருக்கொருவர் உதவியாக வாழ்வதற்கு, அண்டை வீட்டாளர்களுக்கு தொல்லை தராமல் வாழ்வது முக்கியமான அம்சம் என்பதை இங்கே நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த அண்டை அயலார்களோடு எந்த அளவுக்கு இணக்கமாக பேணிக்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னால், பிறிதொரு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எங்கே அண்டை வீட்டாரை என்னுடைய சொத்திற்கான வாரிசாக ஆக்கிவிடப்படுமோ என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டார்களோடு இணங்கி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தியதை நினைத்து பயப்படக்கூடிய அளவிற்கு நான் வந்துவிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மேலும்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்ற போது, அண்டை அயலார்களோடு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் ஸ்பெஷலி ஏதாவது குழம்பு வைப்பீர்கள் என்று சொன்னால், கரியானம் போன்ற ஒன்றை விசேஷமாக வைப்பீர்கள் என்று சொன்னால், கொஞ்சமாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அந்த குழம்பு என்பது அதில் தண்ணீரை சிறிது ஊற்றி சூடு பண்ணி அதை அண்டை வீட்டானுக்கும் நீங்கள் பகிர்ந்து தர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றனர். இப்போ இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறாங்கன்னு சொன்னால், அண்டை அயலார்களோடு, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு, அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டார்களோடு எந்த அளவுக்கு இணக்கமாக வாழ வேண்டும் என்பதை மேற்கண்ட இந்த நபிமொழிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக நாம் என்னதான் தொழுதாலும், என்னதான் குரான்களை ஓதினாலும், என்ன திக்ருகளை பண்ணி கொண்டிருந்தாலும், நாம் அண்டை அயலார்களோடு இணக்கமாக இல்லாமல் தொந்தரவாக இருப்போம் என்று சொன்னால், நாம் சுவனம் செல்வது கூட அங்கே தடுக்கப்பட்டுவிடும் என்பதை மேற்கண்ட நபிமொழி நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆக சுவனம் செல்ல வேண்டும் என்பது நிச்சயமாக நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஆசையாக இருக்கும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தொழுவதோடு மட்டுமல்லாமல், குரானை ஓதுவதோடு மட்டுமல்லாமல், இன்னவர நல்லறங்களை தர்மங்களை செய்வதோடு மட்டுமல்லாமல், அண்டை வீட்டாரோடு இணக்கமாக நம்மின் மூலமாக அண்டை வீட்டார்கள் எந்த தொந்தரவும் அடையாமல் நம்மை பாதுகாத்து கொள்வது நாம் சுவனம் சொல்வதற்கான முக்கியமான வழி என்பதை இங்கே நாம் விளங்கி கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்வழியினை விளங்கி அதன் அடிப்படையில் செயல்பட்டு